ஹலோ, நம்ம க்ரீன் காப்ளினை பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் காப்ளினை பற்றி பார்க்கும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டுருப்பார். தன்னோட பையனோட நண்பனையும் தன் மகனாக நினைக்கக்கூடிய அவ்வளோ நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டுருப்பார். ஒரு போர்க்கருவியாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண முற்படுவார். அதில் என்ன ஆகுன்னா, அதில் வர கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு சூப்பர் ஹியூமனை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் வில்லனை உருவாக்கிடுவார். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறிடுவார். அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டியாக மாறிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று நார்மலான நார்மன் ஆஸ்பான், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரு, அதுதான் க்ரீன் காப்ளின். இந்த க்ரீன் காப்ளின் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் ஆஸ்பான் கிட்ட உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு உன்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி க்ரீன் காப்ளின் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி க்ரீன் காப்ளின் கேரக்டர் பார்த்திங்கன்னா தனக்கு எதிராக நடக்கிற ஒரு ப்ராஜெக்டை இருக்கிற ஏரியாவே அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடும் பாம்பு போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கு எதிராக செயல்படுற தன்னை கம்பெனியை விட்டு ஆஸ்பான கம்பெனியை விட்டு தூக்கின திரிகளை தூக்கின பிஸ்னஸ் மேன்ஸை பாம்பு போட்டு கொன்றுவார் ஒரு விழாவில். அப்போ தான் ஸ்பைடர்மேனும் க்ரீன் காப்ளினும் முத சந்திப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு நிகரான ஒரு சக்தி க்ரீன் காப்ளின் கிட்டே இருக்கும். அதோட கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். ஸ்பைடர்மேனே அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் காப்ளினுக்கு எதிராக இருக்கிறது ஸ்பைடர்மேன் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பைடர்மேனை பார்த்திங்கன்னா தன்னோட கூட்டு சேர்க்க நினைப்பார். அப்புறமேட்டு தான் தெரியும் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனுங்கிறது யாரும் இல்லை, தன்னோட பையனோட நண்பனான பீட்டர் பார்க்கர் தான். அது தெரிஞ்சதும் க்ரீன் காப்ளின் அந்த கேரக்டருக்கு எதிர்த்து பேசுவார். ஒரு நாள் மனப்போராட்டமாக அவருக்கு முத்தி போயிடும். தன்னோட பையன் மாதிரி நினச்ச பீட்டர் பார்க்கருக்கு எதிராக செயல்படுறோமேன்னு ஒரு மனப்போராட்டத்துலேருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் காப்ளின் கேரக்டர் ஜெயிச்சிடும். கடைசியில் பீட்டர் பார்க்கரை பார்த்திங்கன்னா பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க பாட்டியையும் அவங்க ஆன்மேவையும் பிடிச்சிட்டு போய் அந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் எதிர்பாராதமாக க்ரீன் காப்ளின் ஸ்பைடர்மேனை தோக்கடிக்கலான்னு ஒரு திட்டம் ஒன்று தீட்டுவார். அதில் அவரே மாட்டி இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு யூனிவர்ஸை சேர்ந்த பீட்டர் பார்க்கர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனுங்கிறது தெரிஞ்சவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. இதில் வில்லனான க்ரீன் காப்ளினும் வருவார். அவர் அந்த பழைய பீட்டரோட கம்பேர் பண்ணி புது பீட்டர் பார்க்கரை தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பார். அதில் ஆண்ட்மேவை கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கர்ஸ் 3 பீட்டர் பார்க்கர்ஸ் சேர்ந்து அந்த வில்லன்களெல்லாம் அழித்து அவங்க யூனிவர்ஸுக்கு திரும்ப அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க டைமென்ஷனுக்கே திரும்ப அனுப்பலாம்னு நினைக்கும்போது திடீர்னு இடையில பாம்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு கலவரம் மாதிரி பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா பீட்டர் பார்க்கர்கிட்ட அந்த பீட்டர் பார்க்கரை விட்டுருவேன், ஆனால் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் எல்லாரையும் அனுப்பலான்னு பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன்னை மட்டும் நான் கொல்லணும் அப்படின்னு பீட்டர் பார்க்கர் க்ரீன் காப்ளினை கொலை பண்ணவே போயிருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்னொரு பீட்டர் பார்க்கர் தடுத்து நிறுத்தி க்ரீன் காப்ளின் உயிரை சேவ் பண்ணி அந்த மாற்று மருந்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் க்ரீன் காப்ளின் பழைய நிலைமைக்கு வருவார். ஸோ க்ரீன் காப்ளினோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் க்ரீன் காப்ளின் அவர் டைமென்ஷனுக்கே போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் சேவ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அவர் நல்லவனே திருந்திட்டார். இதுக்கு மேலே பீட்டர் பார்க்கர்கிட்ட அவர் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டைமென்ஷனுக்கு போயிடலாம். ஸோ அதுதான். பாய்.